வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அதிக அளவு காய்ச்சலின் காரணமாக தொண்டையில் சளி மற்றும் நெஞ்சு பகுதியில் ஏற்பட்டுள்ள வலியின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரடியாக சென்று நலம் விசாரித்திருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று தீவிர சிகிச்சை பிரிவில் மாற்றப்பட்டிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். 86 வயதாகக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் திமுகவின் மிகப்பெரிய ஒரு மூத்த நிர்வாகியாகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நெருக்கமாகவும் தற்பொழுது வரை மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவி வகித்து வருகிறார் என்றால் அதற்கு துரைமுருகன் கொடுத்த ஆதரவுதான் என்றும் கூறப்படுகிறது. இதனாலே துரைமுருகன் என்ன தவறு செய்தாலும் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளாத காரணமும் என்று பலரால் பேசப்படுகிறது. 86 வயதாகக்கூடிய துரைமுருகன் காலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மதியம் நேரத்தில் அவர் நலமாக இருப்பதாக தெரியவந்த நிலையில் மீண்டும் அவருக்கு நெஞ்சு பகுதியில் ஏற்பட்டுள்ள வலியின் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் 48 மணி நேரத்திற்கு பிறகுதான் என்ன தகவல் என்பது தெரிய வரும். கிட்டத்தட்ட அண்ணா காலத்தில் இருந்து திமுகவில் பயணித்து வரக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு எப்படியும் துணை முதல்வர் பதவியாவது கொடுத்து விடுவார்கள் என்று பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது முற்றிலும் துரைமுருகனுக்கு கனவாகவே மாறியது. மேலும் அவரை துரைமுருகன் தான் துணை முதல்வராக வரவேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. காலம் முழுவதும் திமுகவின் கோபாலபுரத்தின் கொத்தடிமையாகவே இருப்பதை தான் நான் விரும்புகிறேன் என்று சட்டசபையிலேயே தெரிவித்திருப்பார். பெரிதளவில் ஏமாற்றமும் அவரது மனதில் இருந்தாலும் திடீரென்று துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்ட போதில் கூட அவருக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு துரைமுருகன் அவர்கள் செய்கின்ற தவறுகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டி மனதளவில் பாதிப்பையும் ஏற்படுத்த வைத்தார். என்னதான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கனிவாக பேசியிருந்தாலும் உதயநிதியை பொறுத்தளவிற்கு இளம் ரத்தம் தோல்வி அடையக்கூடாது என்ற ஒட்டுமொத்த முயற்சியின் காரணமாக வேலை செய்து கொண்டு வந்தாலும் துரைமுருகனாலும் திமுகவின் மூத்த நிர்வாகிகளாலும் மூத்த அமைச்சர்களாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு உதயநிதி ஸ்டாலின் தலையில்தான் விழுகிறது. ஏனென்றால் நாளைய எதிர்காலம் என்று உதயநிதியை திமுகவினர்கள் கூறி வருகிறார்கள். இதனால் மன அழுத்தத்தில் ஏற்கனவே இருந்துள்ளார் துரைமுருகன். திடீரென்று நேற்று இரவு ஏற்பட்டுள்ள அதிக அளவு காய்ச்சலின் காரணமாகத்தான் அதிகாலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது 48 மணி நேரம் கெடு கொடுத்துள்ளார்கள்.